செங்கோட்டையனுக்கு இப்பதான் திடீர் ஞானோதயம் வந்திருக்குதாமா. பழனிசாமி அவர்கள் இவரை மந்திரியாக்கி இவருக்கு கட்சியில பொறுப்புலாம் கொடுத்து பக்கத்துல வச்சிருந்தாரு. அப்பெல்லாம் மிதுன் பழனிசாமி தலையிடுறாருன்னு தெரியல, கண்ணை அப்படியே மூடிட்டாராமா, கண்ணு இவருக்கு தெரியலையாமா. மூன்றாம் தர அபாண்டமான அருவருக்கத்தக்க ஒரு குற்றச்சாட்டு. இந்தியாவில் எப்படி பாஜகங்கிற கட்சியில வாரிசு அரசியல் இல்லையோ அதை விட ஒரு படி மேல அதிமுக என்பது வாரிசு அரசியலுங்கிறது அறவே இல்லாத கட்சி. நான் சொல்றது தலைமையில புரிஞ்சுக்க எவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி அந்த மனிதனுடைய மனதில மறைஞ்சு நின்று இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவரோட கம்பேர் பண்றப்ப அரசியல்ல ஜூனியர். சோ சீனியாரிட்டி ஒண்ணு மட்டுமே உங்களுக்கு தகுதி அல்ல. சொந்த ஊர்ல குள்ளம்பாளையங்க கிராமத்தை தாண்டி செல்வாக்கு இல்லாத செங்கோட்டையன் கீழ்த்தரமா பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. பதவி பறிப்பு தான் அவருக்கு இது போன்ற செயலை செய்ய தூண்டுறாரா? ஏன்னா மாவட்ட செயலர் என்ன பதவி வெளிப்படையா தெரிய வரல. ரெண்டு விஷயங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஏறத்தாழ ஒரு ஆண்டுக்கு முன்பே சசிகலாவோட சதி வேலையில அவர் ஒரு ஆளாயிட்டார். பன்னீர்செல்வமும் பழனிசாமி ஒன்னா சேர்ந்து தானே மத்தவங்க எல்லாம் வெளியேற்றினாங்க. சசிகலா வெளியேற்றினாங்க, தினகரனை வெளியேற்றினாங்க. அப்ப எங்க போனார் இந்த மானஸ்தரு? அப்ப வாய் மூடி மௌனியா இருந்தாரா? இன்னைக்கு ஒருங்கிணைப்போம் வா, ஒன்றிணைவோம் வா அப்படின்னு முதலமைச்சர் அங்க கூவுற மாதிரி இங்க கூவிட்டு சொல்லி அவரோட டப்பிங் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு செங்கோட்டை. அப்பெல்லாம் வாய் மூடி மௌனியா இருந்ததுக்கு காரணம் இந்த புற்றீசலா இந்த நாகப்பாம்பு இன்னைக்கு வெளியேறி அதிமுக மேல சீறி பாயுது. அது ஒரு பல் புடுங்கப்பட்ட நாகப்பாம்பு, பதவி போன நாகப்பாம்பு, பல் இல்லாத நாகப்பாம்பு. அது சும்மா வெறும் 2 நாளைக்கு பத்திரிகை செய்தி ஆகலாம் மொழிய பக்கத்து வீட்டுல போய் கேளுங்க, அவர் யாருன்னு தெரியாதும்பாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் சேலம் மணிகண்டன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். நான் முதல்ல ஒரு டிஸ்க்ளைமரோட ஆரம்பிச்சிடுறேங்க. இந்த அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர், பத்திரிகையாளர், நான் ஒரு பெரிய விஞ்ஞானிகிட்ட உதவியாளராக இருந்தேன். முகமூடி போட்டுக்கிட்டு ஒரு கட்சிக்கு சொம்படிக்கிறது, மறைமுகமா சொம்படிக்கிற வேலையை நான் பண்ண மாட்டேன். நான் நேரடியா முதல்ல என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். நான் நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, நாட்டுக்கு மோடிசாமி, தமிழ்நாட்டுக்கு பழனிசாமின்னு வெளிப்படையா ஆதரவு தெரிவிச்சுட்டு பேசுறேன் அப்படிங்கிற டிஸ்க்ளைமரை போட்டுட்டு உங்க இதுக்கு நான் வரேங்க. வணக்கம், சொல்லுங்க. சார், செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதான் என்னன்னா, வாரிசு அரசியல் திமுக மட்டும்தான் இருக்குதா, அது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே இருக்குது. ஒரு மிதுன் ஒரு பையனை சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க? அதே நேரத்தில் திரு டிடி தினகரன் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்களோட அதிமுக எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களே சேர்த்துக்கிட்டாலும் அவரையும் ஏமாத்தி விடுவாரு அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த வாரிசு அரசியல் இப்ப பேசுறதுக்கான காரணம் என்ன வந்துச்சு? உண்மையில அது இருக்குதா? மரியாதைக்குரிய காமராஜருடைய உண்மை விசுவாசிகளா நம்மிடையே வாழ்ந்துட்டு இருக்கிற வெகு சிலர், அது குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஐயா தமிழருவி மணியன், திரு பழக்கருப்பையா, அவங்கதான் இன்னைக்கு காமராஜர்கிட்ட இருந்ததுல விஞ்சி நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுல பழக்கருப்பையா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா துக்ளக் ஆண்டு விழாவில் பேசுறப்ப ஒரு நல்ல அற்புதமான பேச்சு பேசினார். அதுல சொன்ன ஒரு வார்த்தை, கெட்டு போவதற்கு கிளவியாகும் வரை காத்திருப்பானேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி செங்கோட்டையனுக்கு இப்பதான் திடீர் ஞானோதயம் வந்திருக்குதாமா. 2016 அம்மா மறைவுக்கு பின்பு ஏறத்தாழ 2011 ஒரு வருடம் மந்திரியா இருந்த செங்கோட்டையன் அம்மா மந்திரி சபையிலிருந்து தூக்கி எரிஞ்சாங்க. அதற்கு அப்புறம் இந்த பன்னீர்செல்வம் மந்திரி சபையில அவருக்கு இடம் இல்லை. ஆனால் திரு பழனிசாமி அவர்கள் இவரை மந்திரியாக்கி இவருக்கு கட்சியில பொறுப்புலாம் கொடுத்து பக்கத்துல வச்சிருந்தாரு. அப்ப கல்வி அமைச்சரா இருந்தார் நினைக்கிறேன், உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தார் நினைக்கிறேன் திரு செங்கோட்டையன். அப்பெல்லாம் மிதுன் பழனிசாமி தலையிடுறாருன்னு தெரியல, கண்ணை அப்படியே மூடிட்டாராமா, கண்ணு இவருக்கு தெரியலையாமா. கட்சியில இருந்து தூக்கி எறியப்பட்ட உடனே, கட்சியினுடைய துரோக செயலுக்காக கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட உடனே இது எல்லாருமே சொல்ற ஒரு 3ஆம் தர குற்றச்சாட்டு. நான் ஒண்ணு கேட்கிறேன் தம்பி, நீங்க எப்படியும் ஒரு குறைஞ்சது 5 வருஷமாவது மீடியாவில் இருப்பீங்க. திரு எடப்பாடி பழனிசாமியோடைய பையன் போட்டோவை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறீங்களா? இல்ல அவருடைய மனைவி அவங்களுடைய ஏதாவது போட்டோவை நீங்க பார்த்திருக்கீங்களா? இல்ல வெளிநாடு போறப்போ கோட் சூட் போட்டுக்கிட்டு பக்கத்திலேயே ஒரு பக்கம் மனைவியும் இன்னொரு பக்கம் மகனையும் கூட்டிட்டு அவர் எங்கேயாவது இன்ப சுற்றுலா போயிட்டு அங்க சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அங்க புறாவுக்கு தீனி போட்டு போட்டோ எடுத்து ஏதாவது பேஸ்புக்கு, வாட்ஸ்அப்ல போட்டு நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஒரு 3ஆம் தர அபாண்டமான அருவருக்கத்தக்க ஒரு குற்றச்சாட்டு. இதுவரைக்கும் அதிமுகவிலையோ இல்ல மாற்று கட்சியில திமுகவுல கூட திரு எடப்பாடி பழனிசாமி மேல அந்த மாதிரி வாரிசு அரசியல் அப்படின்னு ஒண்ணு சொன்னதில்லை. அதிமுகவுடைய அடிநாதமே இந்தியாவுல எப்படி பாஜகங்கிற கட்சியில வாரிசு அரசியல் இல்லையோ
அதை விட ஒரு படி மேல அதிமுக என்பது வாரிசு அரசியலுங்கிறது அறவே இல்லாத கட்சி. நான் சொல்றது தலைமையில. நீங்க உடனே கேட்கலாம், ஜெயக்குமாருடைய பையன் இல்லையா அப்படின்னா, பாஜகவுல அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷா ஏதோ பொறுப்புக்கு வந்திருக்காரு. அவர் அரசியல் பொறுப்புக்கு வரல. தலைமை பொறுப்புங்கிறது புரட்சி தலைவர் இருந்தாரு. அதுக்கப்புறம் பெரும் போராட்டம் நடத்தி அந்த தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்தி மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த இடத்துல வந்தாங்க. அதுக்கப்புறம் பன்னீர்செல்வத்துக்கு இறைவனே அந்த வாய்ப்பை 3 முறை கொடுத்தோம். சைக்கிள்ல பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு போறதுக்கே தகுதிப்படுத்த பன்னீர்செல்வம் தான் ஒரு தலைவர் ஆவதற்குரிய எந்த தகுதியும் இல்லைன்னு அவரே நந்தவனத்தில் ஒரு ஆண்டி போட்டு உடைத்தாண்டின்னு சொல்ற மாதிரி போட்டு உடைச்சதுக்கு அப்புறம் தானே போராடி இன்னைக்கு அந்த கழகத்தினுடைய உச்சபட்ச பதவியான பொதுச் செயலருங்கிற பதவிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறப்ப, நேரடி அரசியல் எதிரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அவருடைய வாரிசு துணை முதலமைச்சர் உதயநிதி, இவங்க கூட சொல்ல துணியாத ஒரு அற்பத்தனமான கேவலத்தனமான குற்றச்சாட்டை செங்கோட்டையன் சொன்னதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க எவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி அந்த மனிதனுடைய மனதுல மறைஞ்சு நின்று இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவரோட கம்பேர் பண்றப்ப அரசியல்ல ஜூனியர், அவரு ம், கொஞ்சம் ம். உச்சத்துல இருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அப்பதான் அரசியல்ல என்ட்ரி வந்தார். சோ சீனியாரிட்டி ஒண்ணு மட்டுமே உங்களுக்கு தகுதி அல்ல. இவரை விட பெரிய ஒரு சீனியர் பொன்னையன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை ஏற்று இந்த கட்சியில அவருடைய ஒரு உண்மை தொண்டரா பயணிச்சிட்டு இருக்கிறப்ப, இவர் சேராத இடம் சேர்ந்து வீழ்ந்தாயே கண்ணாங்கிற மாதிரி, அன்னைக்கு பசும்பொன் ஐயாவுடைய இடத்துக்கு இவங்க 3 பேர் மரியாதை செலுத்த போனப்ப நான் சொன்னேன், காதருந்த ஊசி, நூலருந்த பட்டம், சாட்டை இல்லாத பம்பரம், இந்த 3 பேரும் சேர்ந்து தங்களுடைய அரசியல் இறுதி பயணத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னேன். சொந்த ஊர்ல குள்ளம்பாளையங்க கிராமத்தை தாண்டி செல்வாக்கு இல்லாத செங்கோட்டையன் கீழ்த்தரமா பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. சார், அதே நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு நாள் மிதுன் பழனிசாமி அவருக்கு தெரியாதா இப்போ இந்த வார்த்தையை சொல்றாரு? ஏன்னா திமுகவே அதை சொல்லலைங்கும் போது நீங்க ஒரு ஒரு கருத்தை சொன்னீங்க. இது என்னதான் சார் வேலை? ஏன்னா ஒரு தலைமையின் கீழ் தான் செயல்பட்டு ஆகணும்னு ஒரு ரூல்ஸே இருக்குது அதிமுக பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்ப அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு சில பேர் இந்த வெளியே போறவங்க மட்டும் இது போன்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. செங்கோட்டையனுக்கு என்னதான் சார் வேலை? ஏன் இந்த மாதிரியான செயல்பாடுகளை முதல்ல ஆரம்ப கட்டத்திலே அவர் போனதுக்கான ரீசன் என்ன? இது எப்படி பாக்குறது? ஏன்னா ஒரு பக்கம் டிடி தினகரன் அதிமுக கூட்டணியை விரும்பாதவங்க உள்ளுக்குள்ளே சரிவேலை பாக்குறாங்களா? அது அதிமுக பாஜக அவங்க அமைதியா இருக்கிறாங்க, இந்த பக்கமும் கரெக்டான ஒரு செயல்பாடு நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது போன்ற செயல் எலெக்ஷன் நேரத்துல இந்த செயல் எல்லாம் எதுக்கு? இது உண்மையாலுமே ஒரு துரதிர்ஷ்டமான செயல் தாங்க. நான் அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அதே சமயத்துல யோசிச்சு பார்க்கணுங்க, தனி மனிதனுடைய காழ்ப்புணர்ச்சி. ஏறத்தாழ புரட்சி தலைவர் காலத்துல இருந்து 54 ஆண்டு காலம் இந்த கட்சியில நாம பயணம் பண்றோம். தான் தொட முடியாத உயரம், தாம் நெருங்க முடியாத ஒரு உயரம், அந்த இடத்தை தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமிங்கிறவர் ஒரு 4, 5 ஆண்டுகள்லயே அந்த இடத்தை தொட்டுட்டார் அப்படிங்கிற அந்த தனி மனித ஒரு வயிற்றுச்சல். அதாவது தமிழ்ல ஸ்லேடையா ஒரு லத்தீன் பழமொழி நான் அப்படியே தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதி எப்படி பாராட்டுவாங்கன்னா, அவர் நல்லவர், வல்லவர், நாட்டிற்காகவே இந்த நேரம் சிந்திக்கக்கூடியவர், அவரை போன்று ஒருவர் நமக்கு கிடைப்பது அரிது. ஆனால் ஒன்று, அவர் நிச்சயமாக இறந்து விட்டார் என்பது உறுதியானால்தான் நான் சொல்வதெல்லாம் பொருந்தும் அப்படிம்பாங்களாம். அந்த மாதிரிங்க, அவருக்கு அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா, தனக்கு ஒரு ஜூனியரா இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தொற்றிருக்கக்கூடிய அந்த சிகரம், அந்த உயரம் அவருக்கு ஒரு உறுத்தலா இருக்குது. ரெண்டாவதுங்க, காலம் முழுக்க நீங்களே அந்த கோபிசெட்டிப்பாளையத்திலும் ஈரோட்டிலையும் கோல வச்சனும் உங்க ஆதரவாளர்களை மட்டுமே கட்சியை வச்சு வழிநடத்தணும்னு இவரால பலிதானம் கொடுக்கப்பட்டவர்கள், கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவர்களை தயவு செஞ்சு கோபிசெட்டிப்பாளையத்துல போய் விசாரிச்சு பாருங்க. திரு செங்கோட்டையன் நேற்று கட்சியில இருந்து நீக்கினப்ப அவர் இத்தனைக்கு அதிரடி அரசியல்லாம் பண்ணாதவர். ஆனால் அவரை நீக்கின உடனே இவரால பாதிக்கப்பட்டு எந்த அளவுக்கு அவங்க உள்ளம் கொதிச்சு போயிருந்தாங்கன்னா, பட்டாசு வெடித்து ஏதோ நரகாசுரனை கொண்ட தீபாவளி கொண்டாடுற மாதிரி இனிப்பு கொடுத்து கொண்டாடினாங்களே. அப்ப 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 இதுல நீங்க இருந்தே புரிஞ்சு அப்ப நீங்க சொன்ன மாதிரி சொல்லுங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துல காலம் முழுவதும் திரு செங்கோட்டையனே இருக்கணுமான்னு ஒரு வார்த்தை விட்டீங்க. அப்போ பதவி பறிப்பு தான் அவருக்கு இது போன்ற செயலை செய்ய தூண்டுறாரா? ஏன்னா மாவட்ட செயலர் என்ன பதவி நிச்சயம் தெரியல, வெளிப்படையா தெரிய வரல. Okay. ம். 2 விஷயங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஏறத்தாழ ஒரு ஆண்டுக்கு முன்பே சசிகலாவோட சதி வேலையில அவர் ஒரு ஆளாயிட்டார். நான் அறிந்தவரை ஏதோ கொஞ்சம் பைனான்சியல் ஒரு ப்ராப்ளத்துல இருக்கிறதாகவும், அதனால சசிகலா பேசி நாங்க என்னென்னமோ முயற்சி பண்ணியும் அதிமுகவில் எங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, அதனால இதுல எங்களுக்கு உதவி புரிஞ்சீங்கன்னா கணிசமா உங்களுக்கு நாங்க உதவி பண்ணுவோங்கிற அடிப்படையில முதல்ல அந்த சசிகலாவோட இவர் ஒரு அண்டர்டேலிங் போட்டுக்கிட்டார். அது நம்பர் ஒன். இன்னும் இன்னும் எத்தனை இதே பேர் சார் உள்ள இருக்கிறாங்க இது கூட? இது வேலை இன்னும் எத்தனை பேர் உள்ள இருக்கிறாங்க? ஏன்னா நம்ம பன்னீர்செல்வத்தோட நின்று நினைச்சோம், அடுத்து செங்கோட்டை, இன்னும் அடுத்து யார் யார் வர போறாங்க? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி
சதிகார வேலையை சசிகலா அவர்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் இருக்கிறாங்களா இல்ல அது? கட்சியில் இருந்த கடைசி களையும் புடுங்கி எறியப்பட்டது. இனி ஒரு கட்சியில இருக்கிற அத்தனைக்குமே எனக்கு நல்ல நெல்மணி கதிர்கள். ஒருத்தர் கூட இந்த மாதிரி புல்லுருவிகள் யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சாதாரண கிளைக்கழக செயலாளர் இருந்து மாவட்ட செயலாளர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பக்கம் சதிகார தினகரன், ஒரு பக்கம் சதிகார சசிகலா, ஒரு பக்கம் பச்சோந்தி பன்னீர்செல்வம், இவ்வளோ பேர் இந்த 4 வருஷமா கம்பு சுத்தியும் ஒரே ஒரு கிளை செயலாளர் யாராவது எடப்பாடி பழனிசாமியை விட்டு எதிர் முகாமுக்கு போயிருக்காங்களா? நான் கேட்கறது மாவட்ட செயலாளர், பெரிய பொறுப்புலாம் இல்ல, ஒரு கிளை செயலாளர். இதுல இருந்தே புரிஞ்சுக்கங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மினிமம் கேரண்டி. கவியரசு கண்ணதாசன் சொல்லுவார், மினிமம் கேரண்டி 4 வேணும்டா அப்படிம்பாரு. 3 பேரா இருந்தீங்களேன்னு நினைச்சேன். மினிமம் கேரண்டி 4க்கு 1 போய் சேர்ந்திருக்குது. செங்கோட்டையினால இந்த கட்சியில எந்த பாதிப்பும் இல்லை. சொல்ல போனா கட்சிக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்பட்டுள்ளதுங்க. இப்ப கேக்குறேன், அவங்களெல்லாம் சேர்த்தணும், கட்சி ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிறப்ப பன்னீர்செல்வமும் பழனிசாமி ஒன்னா சேர்ந்து தானே மத்தவங்க எல்லாம் வெளியேத்துனாங்க. சசிகலா வெளியேத்துனாங்க, தினகரனை வெளியேத்துனாங்க. அப்ப எங்க போனார் இந்த மானஸ்தரு? அப்ப வாய் மூடி மௌனியா இருந்தாரா? பன்னீர்செல்வம் தானே சார் கையெழுத்து போட்டாரு. அன்றைய ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் கையெழுத்து போட்டு தான் வெளியேற்றினார் அவங்கள. சசிகலாவை வெளியேற்றினாங்க, தினகரனை வெளியேற்றினாங்க. இந்த பெங்களூர்ல உட்காந்து கூவின்னு இருப்பாரு புகழேந்தின்னு ஒருத்தர், அவரை வெளியேற்றினாங்க. கேசி பழனிசாமி வெளியேற்றினாங்க. அப்பெல்லாம் பன்னீர்செல்வம் சேர்ந்து தானே பண்றப்ப இன்னைக்கு ஒருங்கிணைப்போம் வா, ஒன்றிணைவோம் வா அப்படின்னு முதலமைச்சர் அங்க கூவுற மாதிரி இங்க கூவிட்டு சொல்லி அவரோட டப்பிங் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு செங்கோட்டை. அப்பெல்லாம் வாய்மூடி மௌனியா இருந்ததுக்கு காரணம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஆதரவாளர்களுக்கே தொடர்ந்து ஈரோடு பகுதியில பதவியை கொடுத்துட்டு இருந்தோம்னா, பொறுப்பு கொடுத்துட்டு இருந்தோம்னா, கட்சி ஒரு தேக்க நிலைமைக்கு சென்று விடும். புதிய பொறுப்பாளர்களை மாத்த வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேலம் கண்ணன் ஒருத்தர் இங்க இருந்தார். அவர் தான் பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி காலத்துல கோலோச்சின ஒரு ராசாராம் இருந்தார். சேலம் மாவட்ட அரசியல்ல டி.எம். செல்வ கணபதி அதிமுக கோலோச்சினாரு. இந்த மாதிரி செம்மலை அவர்கள் சீனியருங்க, அவரு கோலோச்சினாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி. ஆனா இந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை பாருங்க, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா செங்கோட்டையும் செங்கோட்டையும் செங்கோட்டைன்னு அதை கட்சி நிர்வாக ரீதியா மாத்தி அமைக்கிறப்ப இவருடைய ஆதரவாளர்களுக்கு பதவி கிடைக்கலங்கிற ஒரு காரணம், சசிகலா காமிச்ச விஷம் தடவப்பட்ட வைட்டமின் பா ஒரு காரணம். அதனால தான் இந்த துரோக செயலை செஞ்சுட்டு துரோகத்தின் பக்கம் நின்று திமுகவுக்கு சாமரம் வீச அதிமுக நிச்சயமா, நான் அடிக்கடி சொல்ற மாதிரி, இப்ப நடக்க போற 2026 தேர்தலுங்கிறது 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் என்ற பெயரில் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து தமிழகத்தை தலைகுனிய வைத்த, தமிழகத்தை இருளில் தள்ளிய ஸ்டாலின் வேண்டுமா அப்படிங்கிறப்ப உறுதியா இப்ப இருக்கிற அதிமுகவோட பாஜக, பனையூர் பாமகன்னு சொல்லப்படுற அன்புமணி பாமக சேர்ந்தாவே 150 இடத்துல உறுதியா வெற்றி பெறும். ஒருவேளை விஜய் வரமாட்டார், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. விஜய் ஒருவேளை இந்த பக்கம் வந்தால் 150ங்கிறது 210 இடத்துல உத்தரவாதமான வெற்றி. திமுகவுக்கு கிட்டத்தட்ட 1967 காங்கிரஸுக்கு எப்படி சமாதி கட்டப்பட்டதோ அந்த மாதிரி திமுகவுக்கு சமாதி கட்டப்படும் அப்படிங்கிற சூழ்நிலை கண்ணுக்கு முன்னாடி தெரியறதுனால இந்த புற்றீசலா இந்த நாகப்பாம்பு இன்னைக்கு வெளியேறி அதிமுக மேல சீறி பாயுது. அது ஒரு பல் புடுங்கப்பட்ட நாகப்பாம்பு, பதவி போன நாகப்பாம்பு, பல் இல்லாத நாகப்பாம்பு. அது சும்மா வெறும் 2 நாளைக்கு பத்திரிகை செய்தி ஆகலாம் ஒழிய பக்கத்து வீட்டுல போய் கேளுங்க, அவர் யாருன்னு தெரியாதும்பாங்க. நிச்சயமா. அதே நேரத்துல திரு செங்கோட்டையன் இப்போ விமர்சனம் வச்சுட்டு வெளியில போறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம், டிடி தினகரன், இவங்க எல்லாம் அப்படியே ஒரே பாயிண்ட்ல ஒண்ணு சேர்றாங்க. சசிகலா இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அன்புமணி அவர்கள் தந்தையார் அவர்களுக்குள்ள பிரச்சனை. பெரியவர் என்ன சொல்றாருன்னா திமுக கூட்டணியை விரும்புறாரு. திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக கூட்டணியை விரும்பி போகணுங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வெளிப்படையாக தெரியுது. இதை தாண்டி வேற யாரோ செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த இந்த வேலையை பாக்குறது சசிகலா, டிடி தினகரன், ஓ பன்னீர்செல்வத்தை தாண்டி வேற யாருக்கு இதுல பங்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு வெளிப்படையா சொல்லுங்க, சிண்ட்ரோம் நோய், சொல்லலாம். அதுதான் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு நோய். பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப மதிக்க தகுந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருப்பார். கிட்டத்தட்ட 99% மனசாட்சிப்படி பேசக்கூடியவர். யாருக்கிட்டையும் ஒரு பணம் வாங்கிட்டு அதுக்காக பேசக்கூடியவர் இல்ல. ஆனா துரதிர்ஷ்டமா என்ன பாருன்னா, காலையில எந்திரிச்சு அவருக்கு கக்கா வலினா கூட பாசிச பாசாக தாங்க இதுக்கு காரணம் பார். அவர் அந்த ஒரு விஷயத்துல கடந்து போயிட்டீங்கன்னா அவர் 99% ரொம்ப நியாயமான பத்திரிகையாளர். அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டுல உங்க வீட்டு பாத்ரூம் குழாயில தண்ணி வரலனா கூட பாசிச பாயாச பாசாக்கா தான் காரணம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் எந்த காரணமும் இல்ல. ஒரே ஒரு இது சொல்றேன்,
ஜானகி ராமச்சந்திரன் கேள்விப்பட்டிருப்பீங்க, மரியாதைக்குரிய புரட்சி தலைவருடைய மனைவி அவங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா 87ல புரட்சி தலைவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு முதலமைச்சர் வாய்ப்பு கிடைச்சப்ப தன்னுடைய ஆட்சியை எப்படியாவது காப்பாத்தி கொள்ள வேணும்னு வீரப்பன் போன்ற நரிகள் சொன்ன ஆலோசனையில போகாத இடத்துக்கு கால் வச்சு அறிவாலயத்துல போய் கருணாநிதி கிட்ட என்னுடைய ஆட்சிக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அன்னையோட அவங்க முடிஞ்சாங்க. ஒரு பக்கம் திமுகவை தீவிரமா எதிர்த்த அன்னைக்கு இருந்த செல்வி ஜெயலலிதா ஒரு பக்கம் அப்படிங்கிறப்ப அண்ணா திமுக தொண்டன் தீவிரமா முடிவு பண்ணோம். நீங்கள் புரட்சி தலைவருடைய மனைவியாக இருந்தாலும் அந்த பாவப்பட்ட இடத்துல போய் கால் வச்சு அறிவாலயத்துல போய் கருணாநிதிட்ட ஆதரவு கேட்ட நீங்க எங்களுக்கு வேணாம், எங்களுடைய ஜென்ம எதிரி திமுக எதிர்த்து போராடுற ஜெயலலிதா அம்மா தான் வேணும் அப்படின்னு ஜெயலலிதா அம்மாவை சூஸ் பண்ணாங்கிறத இந்த பழைய வரலாற்றை சொல்லிட்டுங்க. முள்புதர்ல போய், அதாவது வெங்கடாஜலபதியை பார்ப்பது போல் உங்களுடைய பார்ப்பதற்கு தரிசிப்பதற்கு எப்படியாவது எனக்கு அனுமதி தாருங்கள் தாருங்கள் அப்படின்னு கேட்டுட்டு பிரதமரை பார்க்கறதுக்கு அனுமதி கிடைக்கலன்னொடனே முள்புதர்ல போய் ஒளிஞ்சு கிடந்து 3 முறை போய் எந்திரிச்சு போய் திடீர்னு ஒரு திமுக முதலமைச்சரை போய் பார்த்த ஏதாவது அண்ணா திமுக துரோகிகளை இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆட்சியில இருக்கிற உதயநிதி ஸ்டாலினையும் அவங்க அப்பா ஸ்டாலினையும் போய் பார்த்து நீங்க மிக சிறப்பா ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு சொன்ன ஒரு துரோகி அதிமுக காரன் நீங்க இது வரைக்கும் எங்கேயாவது பார்த்திருக்கிறீங்களா? அதே மாதிரி கரூர் துன்பியல் சம்பவம், நான் ஜாலியன் வாலாபாக் சம்பவம்னு சொல்லுவேன். அந்த சம்பவத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த விஜய் என்பவர் முதல் காரணம். 41 பேர் அநியாயமா செத்ததுக்கு விஜய் என்பவர் முதல் காரணம். அதற்கு இணையான காரணம் அரசாங்கம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல அதிமுகவுல கூட கொஞ்சம் சாஃப்டா பேசுறாங்க, எனக்கு அதுல வருத்தம் அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா தினகரன் சொல்றாரு அரசாங்கத்தின் மீது எந்த தவறும் இல்லைன்னு. ஒரு திமுக அரசாங்கத்தை தூக்கி பிடிச்ச ஒரு நபரை நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்கிறீங்களா? அந்த ஒரு நிமிஷம், அந்த விஷயத்துல அந்த அம்மாலையாவது நான் ஏத்துக்குவேன். அது எந்த காலத்திலயும் வெளிப்படையா அந்த மாதிரி திமுகவுக்கு நேரடியாகவோ மறைமுகமா ஒரு ஆதரவு தெரிவிச்சது இல்ல. அப்புறம் இப்ப 4 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு அப்படி ஒரு சூழ்நிலையே இல்ல. ஆனா என்ன சொல்றாருன்னா போற போக்க பார்த்தா மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் போல இருக்குது. இந்த துரோகி ரோசி டீ கடையில டீ ஆத்திட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு அண்ணா திமுகவில் அரசியல் வாழ்வு பெற்று வளம் பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக 3 முறை இருந்துட்டு அறிவாலயத்துல போய் முதலமைச்சரை 3 தடவை பார்த்து பேசுற திமுக ஆட்சி மீண்டும் அமைன்னு சொல்ற இந்த துரோகி எல்லாம் சரியா இனம் கண்டறிஞ்சுதான் எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறிஞ்சார். இதுல என்ன தவறு காண்றீங்க? அம்மா என்ன செய்வாங்களோ அததான். அத்தனைக்கும் திரு செங்கோட்டையினுடைய சீனியாரிட்டிக்கு மரியாதை கொடுத்து சரி இதோட நிறுத்திக்கிங்க அப்படிங்கிற ஒரு இதனாலதான் பதவி பறிப்பு மட்டும் பண்ணி அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அவர் நீக்காம இருந்தார். அந்த துரோகத்தையும் செஞ்சார். அப்படிங்கிறப்ப வேற வழி இல்லாம அவர் இந்த கட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டார். இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஓ மன்னிக்கணும், பன்னீர்செல்வம். இதற்கு எல்லாமே நீ கேட்ட கேள்விக்கிட்ட மறந்துட்டேன். இதற்கு ம். எல்லாமே திரை கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே முதல்ல பாமகவுக்கு சொல்லிடுறேன். பாமகவுல நடந்த இந்த பிளவுக்கு காரணம் யாருன்னா திரை கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் ஒளிப்பதிவு எல்லாம் அண்ணா அறிவாலயம் மு.க.ஸ்டாலின், பின்னணி பாடகி சுசீலா. அது அந்த கட்சிக்காரங்களை கேளுங்க, நான் அதுக்கு மேல இது சொல்ல மாட்டேன். அதிமுக நடக்கிற இதே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்க்கட்சிகளை பிரிக்க செய்வது, எதிர்க்கட்சிகளை பந்தாடுவது. அதிமுக வீக்கெண்ட் பண்ணி அது மூலமா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு பன்னீர்செல்வம் என்ற துரோகி கையில் எடுத்துக்கொண்டது திமுக. தற்போது செங்கோட்டையன் என்ற துரோகி கையில் எடுத்துக்கொண்டது. தினகரன் அந்த மாதிரி இருக்க மாட்டாருன்னு பெரும்பகுதியான அதிமுக நினைச்சிட்டு இருந்தப்ப இல்ல இல்ல நான் அப்படிலாம் நல்லவன்னு நினைச்சிடாதீங்க, நானும் பச்சை துரோகி தானே தினகரனும் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். சோ இந்த பாமகவில் இருக்கும் பிரச்சனைக்கும் அதிமுகவில் இந்த தனி மனிதர்கள் 3 தன் பின்னால் நிழல் இல்லாமல், கட்சி கொடி இல்லாமல், தோளில் போட துண்டு இல்லாமல், காரில் கட்டுறதுக்கு கொடி இல்லாம இருக்கிற இந்த 3 பேரையும் கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுவது திமுக திமுக திமுக. அது மட்டும்தானா இல்ல வேற சில பேர் இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இதை தாண்டி வேற யாருமே இருக்கிறதா நான் நினைக்கல. திரு செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்படுவதற்கு முன்பு கூட இதுல ஏதாவது நான் எனக்கு அறிந்த வரைக்கும் டெல்லியோட தொடர்புகள் இருக்குதான்னு கேட்கிறப்ப அவங்க முழுவதுமா விலகி நின்று இட் இஸ் இன்டர்னல் மேட்டர் ஆஃப் ஏடிஎம்கே, இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கட்சியினுடைய பிரச்சனை, இதை அவங்க பார்த்துக்கிட்டோம், எங்களோட கரெக்ட். இன்டர்வென்ஷன் எதுவுமே இருக்காதுன்னு ஒரு தெளிவான செய்தி அவர்களா விரும்பி அதிமுக தலைமைக்கு அனுப்புனதா நான் கேள்விப்பட்டேன். கரெக்ட். இத வந்து நயினார் அவர்கள் தலைமையில அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க மத்திய பாஜக. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியுது. ஆனால் பாஜகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகளோ யாருக்கோ இதுல வந்து இந்த பிரிச்சு விட்டு வேடிக்கை பார்க்கறது, திமுகவுடைய பி டீமா செயல்பட்டு வெற்றி பெற வைக்கிறதுக்கு இது போன்ற திமுகவை தாண்டி இருக்கிற மாதிரியும் சில பேர் பேசிட்டு இருக்காங்களா. அதனால உங்ககிட்ட கேட்கிறேன். நம்ம சைக்கிள்கார அண்ணாமலை கேக்குறீங்க தானே?
ஓரளவுக்கு எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. பால்கார் அண்ணாமலை ரஜினிக்காக ஐபிஎஸ் பதவியை துறந்து ரஜினியோட சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும், அதுல ஏறி ஒரு ரவுண்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு, அவர் கட்சியே ஆரம்பிக்காம பெப்பே போன உடனே பிஎல் சந்தோஷ் வாப்பா எங்க கட்சியில சேர்ந்துக்கன்னு கொண்டாந்து வலுக்கட்டாயமாக, பாஜக என்றால் அதன் சித்தாந்தம் தெரியாமல், பாஜகவினுடைய பலிதானம் தெரியாமல், அதன் வரலாறு தெரியாமல், ஆர்எஸ்எஸ் அப்படின்னா என்னன்னு அதோட அமைப்பு சித்தாந்தம் தெரியாமல் பாராசூட்ல குதிச்சு 4 வருஷமா 3 வருஷமா அவர் போட்ட ஆட்டம், அவர் கொடுத்த தவறான புள்ளி விவரங்கள், தனியா நின்னோம்னா இவ்வளவு ஜெயிச்சிருவோம் அவ்வளவு ஜெயிச்சிருவோம்னு சொன்ன அண்ணாமலை இந்த தினகரன் வெளியேற்றத்திற்கு அவரும் ஒரு காரணமாக இருக்கலாம். இப்ப நடக்கக்கூடிய செங்கோட்டையினுடைய விஷயத்திலையும் அவர் இது காரணமா இருக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் அண்ணாமலையும் சந்தேகிக்கிறேன். ஏன் இந்த கேள்வினா, இவர்கள் எல்லாம் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் வெளியே போகும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, 3 மாசத்துக்கு முன்னுக்கூட்டி என்ன சொன்னாருன்னா, இந்த கூட்டணியில வந்து என்டிஏ கூட்டணியில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவில் இணைந்துக்கணும்னு சொன்னது அவர் தான். அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு சொன்னாருன்னா, நான் வெற்றி, அதாவது எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க வச்சு சிஎம் ஆக்கிறதுக்கு நான் கட்சி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இதுல முன்னுக்கு முரணா இருக்குது. அன்னைக்கு சமாதானம் தீர்த்து வைக்க திரு அண்ணாமலை அவர்கள் போற, நயினார் கூட போகல. அந்த கண்ணோட்டத்துல வச்சு நான் இந்த கேள்வியை உங்கள்கிட்ட கேட்கிறேன். உறுதி நீங்க சொல்றது நிச்சயமா. நான் அதனாலதான் வெளிப்படையா சொல்றேன். அண்ணாமலை வந்து ஒரு பிரம்மாண்டமான கட்சி, இந்தியாவை 3வது முறையாக ஆளக்கூடிய கட்சி, ஆசியாவிலேயே ஏன் உலகத்திலேயே நீங்க அதிக உறுப்பினர்கள் கொண்ட பாரதிய ஜனதாவின் ஒரு தமிழகத்தின் நியமிக்கப்பட்ட தலைவர்னு மறந்து போய் தன்னை ஏதோ ஒரு ஸ்டாலினாகவும், தன்னை ஒரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு பிராந்திய மாநில கட்சியின் தலைவராக நினைத்து கொண்டு தன் உயரம் புரியாமல் அவரே அவர் தலையில பாத்தீங்கன்னா மண்ணெல்லி போட்டுக்கிட்டார். அவர் பொறுமையா அரசியலை கடந்திருந்தார். அப்படி இவரு நான் எடியூரப்பாவோட பெரிய ஒரு லீடரா, உமா பாரதியோட ஒரு பெரிய லீடரா, கல்யாண் சிங்கோட பெரிய லீடரா, அவர் தன்னை சுத்தி ஒரு மாய வலை அப்படியே தான் ஒரு அவதாரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் பண்ணின இந்த மாதிரி அறகுறை எல்போடுத்தனமான அரசியல்ல இன்னைக்கு மத்திய தலைமையே அவர் மீது கடுமையான கோபத்தில் இருப்பதா நான் கேள்விப்படுறேன். தான் பொறுமை காத்திருந்தார் அண்ணாமலை அப்படின்னா நிச்சயமா அடுத்த 10 ஆண்டுகளில் ஒரு தேசிய தலைமைக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. ஜேசிபி 2 பக்கமும் வச்சு அவரே தன் தலையில அள்ளி கொட்டிக்கிட்டார். அவர் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டியை நான் பார்த்தேன் தம்பி. அவர் கிட்டத்தட்ட மத்திய தலைமைக்கு சேலஞ்ச் பண்ற மாதிரி சொல்றாரு. நான் போனா போயிட்டே இருப்பேன், நான் யாருக்கும் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கறதெல்லாம். சார் அவர் ஒண்ணு புரிஞ்சுங்க சார், அவருடைய சித்தாந்தம் தனிப்பட்ட ஒரு கேவலமான சித்தாந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநில தலைவரா இருக்கிறப்ப அதிமுகவை அழிக்க வேண்டும், பழனிசாமியை ஒழிக்க வேண்டும். இதுதான் அவருடைய ஏன்னா தாரக மந்திரம். ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு 40 தொகுதியை வந்து திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணம், இதெல்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க திரு அண்ணாமலை மேல வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. இதுக்கு வந்து காரணம் வந்து திரு அண்ணாமலை தான். வெளிப்படையா வச்சாங்க, ஒரு சில தலைவர்கள் இல்ல மறைமுகமாவும் சொன்னாங்க. 40 தொகுதி எப்படி வெற்றி பெற்றாங்க? அன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பகச்சிக்கிறதுக்கான காரணம் என்ன வந்துச்சு? ஒண்ணுமே இல்லாத சண்டைக்கு அன்னைக்கு அவரா பிரிச்சுக்கிட்டு போனார், நான் தனியா நிப்பேன். எக்ஸாக்ட்லி. நீங்க சொன்னது மிகச்சரி. 2024 தேர்தல்ல பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்ததுன்னா குறைந்தபட்சம் 20-25 தொகுதியில ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கறத மிக தெளிவா புரிந்து கொண்டுதான் தேவையில்லாமல் அறிஞர் அண்ணாவை பழித்து பேசி, அம்மாவை பழித்து பேசி, அதிமுகவை எதை சொன்னா கோவம் வந்து இந்த கூட்டணியை முடிச்சுக்கிட்டு வெளியே போவாங்கன்னு அத்தனை வேலையும் திட்டமிட்டு செய்தவர் அண்ணாமலை. அப்ப மத்திய பாஜகவும் சரி, ஒரு ஏதோ ஒரு பெரிய நமக்கு ஒரு கால்குலேஷன் எல்லாம் சொல்றாரு, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்றாரு. ஒருவேளை நம்ம தனியா நிக்கிற அளவுக்கு பலமா இருக்க மாட்டிருக்குது, நமக்கு தான் மத்தியில வந்து 350க்கு மேல நம்ம சீட்டு பிடிக்க போறோம், சோ தமிழ்நாடு நமக்கு பெரிய விஷயம் இல்லைன்னா அவங்க கண்டுக்காம விட்டதும் ஒரு காரணம். ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாஜகவே எதிர்பாராத விதமா ஒரு சர்க்கிள் ஏற்பட்டு 240 இடங்கள்ல தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சு. அது துரதிர்ஷ்டம், அது வேற விஷயம். அந்த மாதிரி ஒரு நிலைமை பாஜகவுக்கு வந்திருக்க கூடாது, தனி மெஜாரிட்டி கிடைச்சிருக்கணும். ஆனால் அப்பதான் அண்ணாமலை சொன்னது அத்தனையும் பொய் கணக்கு, பால் கணக்கு, பொய்யான பால் கணக்கு அந்த அண்ணாமலை கொடுக்குற மாதிரி இவரும் கொடுத்துட்டார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு தான் இவரை தொடர விட்டோம்னா இவர் தமிழகத்தில் மீண்டும் நம்ம அதிமுகவோட ஒரு கூட்டணிக்கு போகக்கூடிய அந்த ஏதுவான சூழலை இவர் கெடுத்துருவார் அப்படிங்கறதுனால தான் அவர் மாற்றப்பட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மத்திய தலைமையை சேலஞ்ச் பண்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. இதுல அப்போ கொஞ்சம் இது ஒரு வந்து நிமிஷம், திமு ஒரு பாயிண்ட் திமு நான் ஒரு ம், ம், ம். ஏறத்தாழ 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே நான் சொன்னேன், அண்ணாமலை என்ற நபரை தவறுதலாக பாஜக அங்கு களத்தில் இறக்கி விட்டது, இதற்கான விலையை கொடுக்க போகிறது. இந்த முற்றல் மோதல் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நான் இதை அனுமானிச்சு நான் யூகிச்சு சொன்னேன். அதுதான் நடந்திருக்குது. இப்ப அண்ணாமலை நகர்த்தப்பட்டார். அவரு இப்போ தனக்கு ஒரு பொறுப்பு இல்லைங்கிறதுனால அவர் சும்மா என்ன பொறுப்புனா ஒரு வெங்காயம் தான். பிஜேபி மாநில தலைமை அப்படிங்கிறது ஒரு வெங்காயம். அவருக்கு எவ்வளவு ஒரு எல்லல், ஒரு திமிருத்தனமான பேச்சு.
அதுக்கு தான் இருக்கிற ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்தீங்க மிஸ்டர் அண்ணாமலை. இப்ப அந்த ஒரு பொறுப்பு தனக்கு கொடுக்கல. இவர் வந்து ஒரு ஒரு வரம்பு மீறிய பிள்ளை, பாஜகவின் எந்த விதிமுறைகளையும் தெரியாத பிள்ளைன்னு இது பண்ணிக்கிட்டு அவரை மத்திய பாஜக ஒதுக்கி வச்சிருக்குது. அவரு இப்ப என்ன பண்றாருன்னா, அதே சமயத்துல தேர்தல் வர்றப்ப இவரால கட்சியில ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனால பாஜக கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு மத்திய தலைமை பொறுத்து போறதா நினைக்கிறேன். ஆனால் தொடர்ந்து அண்ணாமலை இப்படி செஞ்சாருன்னா உறுதியா பாஜக இவர் மீது அதிதீவிரமான நடவடிக்கை எடுக்கும். எப்படி வந்து அதிமுக கூட்டணியில் ஏற்படும் குழப்பங்களுக்கு திமுகவையும் ஸ்டாலினும் குறை சொல்றனோ, அதே மாதிரி இல்ல அண்ணாமலையின் பங்கும் இருக்கிறது. தெரிஞ்சோ தெரியாமலையோ திமுகவுக்கு வேலை செய்கிறார் திரு அண்ணாமலை, அப்படி எடுத்துக்கலாமா? நீ தெரிஞ்ச தவறா பாருங்க, இந்த மாதிரிலாம் பொய்ய பேசாதீங்க. கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறேன். பொய்ய பேசாதீங்க. அதுக்கு நீ இப்படிதான் ஒரு மனுஷனை சொல்லுவீங்களா? தெரியாமலா? தெரிஞ்சு பண்றார். 100% தெரிஞ்சு பண்றார். தெரியாமலா இல்ல. வெளியே அவர் ஏன்னா போடுற வேஷம் திமுகவோட ஏன்னா எதிர்ப்பு. எதுக்கு எதுக்கு கேக்குறேன்னா, 1000 தான் இருந்தாலும் தலைமைக்கு கட்டுப்படக்கூடியதான் ஒரு, ஏன்னா அது நேஷனல் பார்ட்டி. அங்கேயே வந்து செங்கோட்டையன் கட்டுப்படாம செயல்படுறாருன்னா, அப்ப அவர் தேசிய கட்சிக்கு இவர் தன்னிச்சையா செயல்படுற மூவ்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது அதுதான் சார் திட்டம். சொல்றேன். பாஜகங்கிறது ஒரு கட்டுப்பாடு உள்ள கட்சி, கட்டுக்கோப்பான கட்சியில வந்து இவர் ஏதோ வெளித்தோற்றத்துல திமுக எதிர்ப்பாளர் மாதிரி தன்னை காமித்து கொண்டு முழுக்க முழுக்க அவர் திமுகவுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தான் அவர் வந்து துணை போனார். நான் ஒண்ணு கேக்குறேன். இந்த இடி சொல்லுவாங்கல்ல, சிபிஐ ம், ம். சொல்லுவாங்கல்ல, பொதுவாக என்ன சொல்லுவாங்க, எல்லாம் திருடிவிட்டு எதிர்கட்சி மாநிலத்துல தான் விடுறாங்கன்னு சொல்றீங்களா? ஒரு சொந்த மாநில கட்சியினுடைய சொந்த அக்கா வீட்டுல சிபிஐ ரெய்டு நடத்தி இந்தியாவில் எந்த பாஜக மாநிலத்துல நீங்க பாத்திருக்கீங்களா? ஆனா சில 6 மாசத்துக்கு முன்னாடி அண்ணாமலையுடைய அக்கா அவர்களுடைய வீட்டுல சிபிஐ ரெய்டு நடந்துச்சு அப்படின்னாவே அண்ணாமலை யோகியத்தை மத்திய பாஜக தெரிந்து கொண்டது. ஒரு தவறான விஷப்பாம்பு விஷக்கல்லியை நாம கூட தலைவரா உட்கார வச்சுதான் தலைமை பதவியில இருந்து அவரை அகற்றினாங்க. அண்ணாமலைக்கு இனி எனக்கு தெரிஞ்சு பாஜகவில் எதிர்காலம் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி போகுதுன்னு. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி சார். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வளமான தமிழகம், வலிமையான பாரதம். நன்றி, வணக்கம்.